வெல்கம் டு அவர் சேனல் TSN சமையல் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கடலைக்கறி எப்படி டேஸ்டியாக வைக்கலான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கடலைக்கறிக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் இதில் வந்து நான் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து வெங்காயம் சேர்ப்போம். வெங்காயம் வந்து நான் இன்றைக்கி வந்து 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்தை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கக்கூடாது, இதே மாதிரி கொஞ்சம் நீளமாக நறுக்கிக்கோங்க. அதையும் இதில் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் வந்து நிறைய சேர்த்தா தான் வந்து கடலைக்கறி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது வந்து இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதே மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இப்போ தக்காளி சேர்க்க போகிறோம். ஒரு தக்காளியை வந்து இதே மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட வந்து 2 பச்சை மிளகாயை வந்து கீறி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து வதக்கிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து இதோட வந்து நல்லா வதக்கிக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறம் புதினா சேர்க்க போகிறேன். புதினா வந்து ஆல்ரெடி வந்து 2 டேஸ்க்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து காஞ்சிட்டு, அதனால் வந்து அதையே தான் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காஞ்சிட்டு இருந்தாலும் வந்து அதை வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படின்றதுனால வந்து அதையே நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கோங்க. ஓகே, இதே மாதிரி வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். கடலைக்கறிக்கும் பூரிக்கும் வந்து டேஸ்டியாக இருக்கும். கடலைக்கறியோடு வந்து பூரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து உரப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா வதக்கிக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன் நான் இதில். இது வந்து கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அரைக்க வேண்டியது என்னது அப்படின்றத பார்த்துடலாம். அரைக்க வேண்டியது முதல்ல வந்து தேங்காய் வந்து நான் இதே மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோடு வந்து கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசாவையும் அதோடு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 2-3 சின்ன துண்டு வந்து இஞ்சியும், அதோட வந்து ஒரு 4 பல் பூண்டும் சேர்த்துருக்கேன். அதோட வந்து பெருஞ்சீரகம் வந்து ஒரு 2 டீஸ்பூனும், பட்டை கிராம்பு வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். அதோட வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் சேர்த்துடலாம். இப்போ வந்து இதில் உப்பு சேர்த்துடலாம். அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சாச்சு. நான் வந்து கொண்டக்கடலையை வந்து குக்கரில் வந்து வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இப்போ இதில் சேர்த்துட்றேன். இப்போ வந்து அரைச்சதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொதிக்கட்டும் நல்லா. இப்போ வந்து ஒரு தட்டை வச்சு இதை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 25 மினிட்ஸ், 1/2 hour ஆகுங்க இது நல்லா கொதித்து வற்றதுக்கு. இப்போ வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஆகிருக்கு. நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதித்து நல்லா திக்னஸ் ஆகிருக்கு. நம்மளுடைய கடலைக்கறி இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த டைமில் வந்து நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி கடலைக்கறி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டீஸாக வரும். தேங்க்யூ.